பிரான்சின் வால்டுவாஸ் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள சமூக வீடு ஒன்றிலிருந்து குடும்பத்தினரை வெளியேற்றும் பணியில் போலீசார் ஈடுபட்ட போது பெருந்தொகை பணத்தை கண்டுபிடித்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவிற்கமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளுக்கு அமைய இவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அந்த வீட்டின் உள்ளே நுழைந்த போலீசார் அங்கு அதிகளவிலான போதைப் பொருட்களும் பல்லாயிரம் யூரோ பணமும் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். நீதிமன்ற உத்தரவு மற்றும் மாகாண அதிகாரியின் அறிவுறுத்தலின் பேரில் அந்த வீட்டின் குத்தகை ரத்து செய்யப்பட்டு வெளியேற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த வீடு போதைப் பொருட்களை பதுக்கி வைக்கும் ஒரு முக்கிய கேந்திரமாக பயன்படுத்தப்படுவது சோதனையின் போது தெரியவந்தது. உடனே இந்த சம்பவம் குறித்த தீவிர விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தொலைபேசி தணிக்கை, கண்காணிப்பு மற்றும் நவீன தொழில்நுட்ப விசாரணைகள் மூலம் குற்றவாளிகளின் வலைப்பின்னல் கண்டறியப்பட்டது. இதன் அடிப்படையில் 4 முக்கிய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டனர். கடந்த 3ஆம் தேதி நடவடிக்கை எடுக்கப்பட்ட 4 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 29 கிலோ கஞ்சா, 2.5 கிலோ கொக்கைன், 26,000 யூரோ ரொக்கம் மற்றும் போலி துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த கடத்தல் வலையமைப்பின் ஒட்டுமொத்த வருமானம் 5,59,000 யூரோக்களுக்கு மேல் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 4 பேரும் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர்.